திரு கணேஷ், அப்படிதான் போகுமா? நீங்க எதிர்பார்க்குறீங்க திரு அன்புமணி ராமதாஸ்லேருந்து மருத்துவர் ராமதாஸ் வரைக்கும் சொல்லக்கூடிய கணக்குகள் இந்த இடத்துல பொய்த்து போக வாய்ப்பு இருக்கா? இல்ல, எங்களை பொறுத்தவரை பொய்த்து போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு பெரிதான வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை இதெல்லாம் தாண்டி நாங்கள் அவரோட துணை நின்றிருக்கோம். நான் சொல்றேன் இல்ல, இத்தனை வருஷம் அவர்களுடைய ஆபத்து காலத்துல காப்பாத்திருக்கிறோம். ஆபத்து காலத்துல காப்பாத்தினவர்கள் எல்லாம் மறந்து விட மாட்டார்கள். இரண்டாவது மரியாதைக்குரிய ஐயா ஐயநாதன் ஐயா சொல்லும்போது சமூக நீதியை அரசியல் படுத்தக்கூடாது, தேர்தலில் கொண்டு வரக்கூடாது, கட்சி துவங்கும் போதே கொள்கையாக வைத்திருப்பதுதான் சமூக நீதி. அப்ப அந்த கட்சி எதற்காக துவங்கப்படுகிறது? ஒரு கொள்கை திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் திமுகவுடைய அடிப்படை கொள்கை என்ன? சமூக நீதி தானே. அப்ப அதை வைத்துதானே மக்களை அணுகிறார்கள். அனைவருக்குமான நீதி கிடைக்கணும், மகளுக்கான உரிமை கிடைக்கணும், இதை வைத்துதான் அரசியல் படுத்துகிறார்கள். அரசியலையும் சமூக நீதியும் நீங்க பிரிச்சு பார்த்துட முடியாது. அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த தேர்தல்ல மரியாதைக்குரிய திமுக நண்பர் பல விஷயம் அப்படியே அடிக்கிட்டே போனாரு. பிஜேபி கிட்ட சொல்லுவீங்களா, 1998 பிஜேபி கூட கூட்டணி வச்சீங்களா, அப்ப சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க கூட்டணி வச்சா மட்டும் அது சமூக நீதிக்கு ஆதரவான கட்சி ஆயிடுமா? சரி, அதை விட்டுடுங்க. சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலத்துல அதிகமாக மத்திய அமைச்சரவையில இருந்தது நீங்க தான். எத்தனை வாட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு மத்திய அரசு நீங்க நிர்பந்திச்சிட்டீங்க. நாங்க போராடி இருக்கோம், நாங்க ரோட்ல இறங்கி போராடி இருக்கிறோம், கொடி பிடிச்சு போராடி இருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்புடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்புடுங்கன்னு நாங்க போராடணும். அப்பெல்லாம் எங்களை பார்த்து நீங்க சாதி கட்சி நீங்க எத்தனை தடவை போராடி இருக்கிறீங்க கேட்டிருப்பீங்களா? அதனால நீங்க ஒரு சமூக நீதி என்ற ஒரு விஷயத்தை இரட்டை வேடம் இப்போ சொல்லும் போது சொன்னாரு 10.5% இடஒதுக்கீடுக்கு சட்ட ரீதியான ஆபத்து. என்ன ஆபத்து சொல்லுங்க? சிஏஏ கொண்டு வந்தீங்களே, உங்களோட நிலைப்பாடு என்ன? இப்ப கேக்குறோம் நாங்க, சிஏஏ நிலைப்பாடுல ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் ஒரு முஸ்லீம் பேரோட சொல்லுங்க, இந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இந்தியாவை சேர்ந்த இந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், சிஏனாலும் சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. கேட்டா இதேதான், இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லீம்களுக்கும் அது ஒரு பாதிப்பாக ஏற்படுதல். அதுல திருத்த வேண்டும்ன்ற மாற்றங்கள் வேண்டும்ன்ற நிலைப்பாடுல நாங்களும் உறுதியா தான் இருக்கிறோம். எங்களுடைய அறிக்கைகளையும் நாங்க கொடுத்துதான் இருக்கோம். ஈழ தமிழர்களுக்கு அதுல சிக்கல் இருக்கிறது, புலம்பெயர்ந்து வருவர்கள சிக்கல் இருக்குதுன்னு நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த சிஐஏவை திருப்ப பாக்குறீங்க பாருங்க நீங்க, அது இரட்டை வேடம்னு நாங்க சொல்றோம். இப்ப 10.5% இடஒதுக்கீடுல உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல, கொடுத்த அத்தனை பாயிண்டையும் அப்போல் பண்ணிடுச்சு. ஒரே பாயிண்ட், அந்த மக்கள் சமூகத்துல பின்தங்கி இருக்கிறாங்கன்ற தரவுகளை கேக்குது. இதைதான் நாங்க நேரடியா கொண்டு போய் கொடுத்தோம். நீங்க தான் வாதாடினீங்க. உங்க வழக்கறிஞர்களுடைய மொத்த ரெக்கமெண்டேஷனோட தான் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆணையம் அமைக்கும் போது எத்தனை மாச கால அவகாசத்துல தரவுகளை எடுங்க. நீங்க ஆணையம் அமைக்கும் போது சென்செக்ஸ் எடுங்க, சாதிவாரி கணக்கு எடுங்க நான் சொன்னீங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இவங்க எவ்வளவு பேர் பின்தங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி ஆணையம் அமைக்கிறீங்க. அந்த ஆணையத்துடைய கால அவகாசம் எத்தனை வாட்டி நீடிக்கப்பட்டது? எல்லாம் நீடிக்கப்பட்டு இப்ப புதுசா ஒரு கதையை கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் இந்த 10.5 கொடுக்க முடியும்னு சொல்றது எந்த விதமான நியாயம்? இல்ல, அதுதான் இந்த தேர்தல் களத்துல நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிறது ஒரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இருங்க தம்பி, உங்களுக்கு என்ன இல்ல, என்னோட ஐயநாதன் ஐயா அதுல நல்லாவே தெரியும். அவரு சொன்ன ஒரு விஷயம் சரியான விஷயம் தான். சீர்மரபினருக்கான எடுக்கும்போது கணக்கீடு எடுங்கன்னு என்ற மத்திய அரசிடம் உத்தரவிட வரும்போது அதே செலவினங்கள் தான் ஆகும். ஒரு சர்வே எடுக்கணும்னா இன்னைக்கு 200 கோடி 300 கோடி ஆகுதுன்றீங்க. ஒரு சீர்மரபினருக்கு மட்டும் எடுக்கிறதோட சேர்த்து எல்லாருக்கும் எடுங்கன்னு தான் நாங்க கேட்டோம். இதுல எந்த விதத்துல தவறுகளும் வந்துட போறது இல்ல. எங்களுடைய கோரிக்கையை நாங்க வச்சோம். சீர்மரபினர்கள் மட்டும் எடுக்காம எல்லாருக்கும் சேர்த்து எடுங்க. இப்ப கேட்டீங்க பாருங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுக்கு, அதான் நாங்க அன்னைக்கும் கேட்டோம். காங்கிரஸ் அரசாங்கம் அதுதான் நாங்க அன்னைக்கும் கேட்டோம். இதையும் தாண்டி ஐயா சொல்ற மாதிரி சீர்மரபினருக்கு நாங்க கொடுக்க வேண்டாம், நாங்க இன்னும் எதிரானவர்கள் அப்படின்னு 10.5 முடிச்சுக்கிறேன். 10.5 ஏன் முடிச்சீங்க? நாங்க ஆரம்பிக்கும் போது போராட்டத்தை 20% கேட்டோம். எங்களுடைய நெகோசியேஷன் இருந்துச்சு. 10.5ன்றதுக்கான ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி இருக்குன்றது ஐயா மரியாதைக்குரிய ஐயா ஐயநாதன் ஐயாவுக்கும் தெரியும். அதுல கோர்ட்டினுடைய உத்தரவு இருக்கு அப்படின்றது நிறைவேற்றணும். 10.5% இடஒதுக்கீடு இந்த மக்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்குன்றதும் ஐயநாதன் ஐயாவுக்கு தெரியும். அதன் அடிப்படையில தான் அந்த 10.5ன்ற நம்பர் வந்ததே தவிர நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டாம் நாங்க சொல்லல. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இப்பவும் சொல்றோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதே அதிமுக அரசாங்கத்துல எங்களுடைய நிர்பந்தத்துக்கு பேர்ல தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி நடத்தணும்ன்றதுக்கான ஆணையம் அமைக்கப்பட்டது. மரியாதைக்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதி குலசேகரன் அவர் தலைமையில சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆணையம் அமைக்கப்பட்டது.
அது எடுத்துட்டு எங்களுக்கு 15% இல்ல எத்தனை சதவீதம் வருகிறதோ அதன் அடிப்படையில கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதா எங்களுடையது. இல்ல அதுதான் நான் என்ன கேக்குறேன், இல்ல 2011 இருந்து உங்களுக்கு இருக்கு, ரைட், அதவே இல்ல அதையாவது கொடுங்கன்னு கேட்டோம். ஓகே கணேஷ்குமார், நம்ம இது நிறைய பேசியிருக்கோம். அடுத்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த சமூக நீதிக்கோ இல்ல இந்த வன்னியருக்கான இடஒதுக்கீடு விஷயத்தையோ தேர்தலுக்காக நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, ரொம்ப அதிகமா வலியுறுத்துறீங்கிறதா விஷயம். அதுதான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. நீங்க நல்லா யோசிங்க. சரி 2019 தேர்தலுக்கு பயன்படுத்தணும்னு வைங்க. 21 இருந்து உங்களை தொடர்ச்சியா நாங்க 6 தடவை பார்த்தோமே முதலமைச்சரை. ஏன் பார்த்தோம்? அப்ப என்ன தேர்தல் வந்துச்சு? என்ன இதுல அரசியல்னு சொன்னா தேர்தலுக்கு யார் பயன்படுத்துறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல நான் என்ன கேக்குறேன், 2010 இல்ல இதுக்கு சேர்த்தே பதில் சொல்லிருங்க கணேஷ்குமார். நான் என்ன கேக்குறேன், 2010 பெண்ணாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு ஒரு கொள்கை முடிவா இடைத்தேர்தலை நீ நிக்க கூடாதுன்னு முடிவெடுத்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துல ஏன் அந்த கொள்கை முடிவை மாத்திட்டு நிக்கிறீங்க, ஏன் வன்னியர் இடஒதுக்கீட்டை அதிகம் பேசுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா கேக்குறாங்கல்ல. இப்ப முழுக்க முழுக்க அரசியலுக்காக பாமக இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை எடுக்கிறது அப்படின்னு, அதுக்கு என்ன இடைத்தேர்தலுக்காக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பேசுறோம்னு சொல்றது அபத்தம். எந்த இடத்துல இந்த கேள்வி எழுது? வன்னியர்களுக்கு நாங்கள் 15% இடஒதுக்கீடு தருவோம்னு எந்த தேர்தல்ல வந்து நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க? அது இன்னைக்கு கொடுக்க மறுக்கிறது எந்த இடத்துல? இதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்க தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஏன் நீங்க சாதி கட்சின்னு சொன்னீங்க? அடுத்து சொல்லுங்க. அவர் முடிச்சு இப்ப ஒரு விஷயம் எங்களுக்கு பதில் சொல்லுங்க. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? அவங்க கொடுக்கணும் தானங்க சொல்றாங்க. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. அதுதானே நாங்க கேக்குறோம். அதுதானே நாங்க கேக்குறோம். ஏன் அப்புறம் எங்களை சாதி கட்சின்னு சொல்றீங்க? ரைட், நன்றி. அவர் பதில் சொல்லுங்க. 10% இல்ல, பானை உடைக்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்காகவும் அந்த இடத்துல தலித் விரோத அரசியல் அவர்களுக்கு வாக்கு தந்தா அந்த அரசியலை பேசுறதுனாலதான் சாதி கட்சின்னு பேசுறோம். உடனே அதை மறைச்சிடாதீங்க. பானையை உடைச்சிருவோம் போற போக்குல யாரும் சொல்லல. உங்களுடைய கட்சியுடைய தலைவர் பேசுறாரு. அது எதை குறிக்கிறது? ஒரு சமூகத்துடைய ஒரு கட்சி தலைவருடைய சின்னத்தை உடைச்சிருவோன்னு போற போக்குல விமர்சனம் வந்து இணையவாசிகள் யாரும் வைக்கல. ஒரு தலைவர் பேசுறாரு, அதனாலதான் உங்களுக்கு சாதி கட்சின்றோம். 10% இடஒதுக்கீடுன்றதுக்காக எல்லாம் இல்ல. அடுத்தது இருங்க, 98 அவர் பேசுற வரையும் நான் அமைதியா இருந்தேன். கணேசன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா நீங்க பேசுங்க. ஆனா எந்த முடிக்கல நீங்க இட குறுக்கீடு பண்ணீங்க. இல்ல நேரம் நடந்துட்டு இருக்காங்க கணேஷ். ஓகே, நான் குறுக்கிடவே இல்லனே. நீங்க கேட்டதுக்கான பதில் நான் சரி முடிச்சிருங்க கணேஷ். சுருக்கமா சுருக்கமா முடிச்சிருங்க. ஓகே, மற்றவர்களுக்கான நேரம் கொடுக்கணும் நானு. ஓகே, இதுவே நல்லா சொல்றேங்க. 2009 மாம்பழத்தை கொண்டு வந்த அண்ணா அறிவாலயம் முன்னாடி நசுக்குனாங்க பாருங்க. அது யாரு? கட்சி தலைவர்கள் பண்ணாங்களா? அப்ப வன்னியர்களுக்கான எதிரி வந்து திமுகன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பானையை உடைங்கன்னு சொன்னது நீங்க தலித் விரோத அரசுன்னு சொல்றது நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவு மேம்போக்காக சொல்றாங்க. அது யார் கட்சி தலைவர்கள் பண்ணாங்களா? உங்களுடைய கட்சி முகமாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் பேசுறதோ, யாரோ கட்சியில போற தெருவுல போற கட்சி ஒரு தொண்டன் செய்யறதோ ஒண்ணு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட அபத்தமான விவாதம் இருக்க முடியாது. அடுத்தது 98ல நாங்க வரும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய வாளை சுருட்டிட்டு வச்சிருந்துச்சு. அப்ப நீங்க கூட்டணி இருந்தீங்க. பொது சிவில் சட்டம் பேசக்கூடாது, 370 பேசக்கூடாதுன்ற உத்தரவாதத்தோட வந்தீங்க. சிஐஏ இன்னைக்கு பேசுறாரு, நாங்க பேசுறோம். யார் பாதிக்கப்பட்டா? அப்ப ஏன் ராமதாஸ் ஐயா வந்து தண்ணில விளக்கம் கொடுக்கிறாரு? கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சோம். நியாயமானது தானே? சொல்லுங்க. ஆமா அல்ல நியாயம் இருக்கு, நாங்க ஆதரிச்சோம்னு. ஏன் கூட்டணி தர்மம் இன்னைக்கு அதுக்கு மேல பழிய போடுறீங்க? இன்னைக்கு தேர்தல் வரும்போது ராமதாஸ் ஐயா பேசுறாரு திருத்தம் வேணும்னு. கூட்டணி தர்மம் அந்த திருத்தம் வேணும்ன்றத நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். அது ஆபத்தானது, இஸ்லாமியர்களுக்கும் ஆபத்தானது, இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானது. என்ன ஆபத்து சொல்லுங்க. சரி இல்ல அது பெரிய விவாதம். அது இன்னொரு தளத்துல விவாதிக்கலாம். ஓகே பாருங்க, இன்னைக்கு மியான்மர் இன்னைக்கு மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு அதுல என்ஆர்சிக்குள்ள வரணும்ன்றாங்க குக்கி மக்கள். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அத ஐயநாதன் ஐயா சொன்ன மாதிரி கணேசன் எனக்கு தெரியாம இல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் நிர்பந்தத்துக்காக அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அப்படிதான் பேசுவீங்க, பேசுங்க பரவாயில்ல. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. எதுக்காக ராமதாஸ் ஐயா தண்ணிலை விளக்கம் கொடுத்தாருன்றதையும் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இங்க இதுக்கு வந்துருவோம். என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க. 2011 யூபி அரசாங்கம் எடுத்துச்சு, நாங்க கூட்டணியில் இருந்தோம், நாங்க வெளியிடல. இன்னைக்கு வெளியிடலாமே, எது தடுக்குது?
பேச சொல்லுங்க பிரதமர் மோடி கிட்ட. டெல்லிக்கு போங்க. 1 லட்சம் பிழைகள் இருக்குது, வெளியிட முடியாது சொன்னது என்டிஏ கூட்டணி தான் சார். அப்படிலாம் சொல்லல. யூபிஏ பரவாயில்ல சார், யூபிஏ தப்பு பண்ணிச்சு சார். உங்களோட வாதப்படி யூபிஏ தப்பு பண்ணிச்சு. இன்னைக்கு என்டிஏ இருக்கு. இது பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தையை ராஜ்நாத் அதுக்கப்புறம் அதை கொலேட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு அது தாமதமா தான் ஆகும். அதை வெளியிட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு சார். பாரதிய ஜனதா கட்சி நீங்க போர்டு வந்து அரசு தான் இருந்தது, வெளியிடல. யூபிஏ உங்க வாதத்துக்கு வச்சுப்போம். யூபிஏ தவறு பண்ணிச்சு, எல்லாமே இருக்கட்டும். ஒரு டேட்டா இருக்கு சார் கடைசியா, அது தப்போ சரியோ என்ன வேணா இருக்கட்டும், அதை வெளியிடுறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு அதிகாரம் இருக்கிறது. வெளியிட சொல்லுங்க. 2021 அப்புறம் நடத்திப்போம். 2011 அடிப்படையில் எனக்கு ஒண்ணு புரியல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு புரியல, ஏன் காங்கிரஸ் வெளியிடல? காங்கிரஸ் வெளியிட தப்பு பண்ணிச்சுங்க. இன்னைக்கு வெளியிட முடியும்ல. 2011ல இருந்து அந்த டேட்டாவை வெளிய கம்பைல் பண்ணி நான் சொல்றேன் இல்ல அவரே அதான் சொல்றாரு, காங்கிரஸ் தப்பு பண்ணிருச்சுங்க வெச்சுக்கிறோம், வாதத்துக்கு வெளியிடலாம்னு கேக்குறாரு. வாதத்துக்கு சொல்றேன், ஒரு வாதத்துக்கு சொல்றேன். என்ன ஏன் வெளியிடல நான் சொல்றேன் கேளுங்க. 2011ல பிழைகள் இருக்கு, இத வெளியிட்டது சிக்கல் இருக்குன்னு அவங்க தடுத்தாங்க. பிழைகளோட ஒரு டேட்டாவை வெளியிட முடியாது. சரி 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 நிறைவா சொல்லுங்க. அத காஸ்ட் வைஸ் கம்பைல் பண்ணி, அத காஸ்ட் வைஸ் கம்பைல் பண்ணி பல ஊர்ல பல ஜாதிகளுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. அது ஒருங்கிணைக்கிறதுக்கு காலதாமதமாச்சு. அதுக்குள்ள நாங்க ஆட்சியை விட்டு போயிட்டோம். அதுக்குள்ள ஆட்சியை விட்டு போயிட்டோம். இன்னைக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க. கணேசனை நேரடியா ஒன்னு சொல்றேனே, பிழையாவே இருக்கட்டும், பிழையாவே இருக்கட்டும். நீங்க சமூக நீதி பேசுறீங்கல்ல, ஒரு டிரான்ஸ்பரன்சி வரட்டும். அதுல என்ன பிழை இருக்குன்றத வெளியிட்டு விவாதிப்போம். பிரதமர் அதுக்கு தயாரா? அன்புமணி ராமதாஸ் அதுக்கு வலியுறுத்துவாரான்னு சொல்லுவோம். சார் வெளியிட்டு நாங்க புதுசா எடுப்பதற்கு நாங்க வலியுறுத்துவோம். 100% வலியுறுத்துவோம். அதே நாங்க வலியுறுத்தினா கையாளத்தனம்ன்றது. ஆனா அவங்க வலியுறுத்துவாங்க. சரி, நன்றி நன்றி. சுருக்கமா ஏதோ சொல்ல வந்தீங்க.